ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக பாசந்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வெறும் பால் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த டிஷ் கேட்டது, அவங்களுக்காக நான் இதை செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது 1 லிட்டர் பால் 2 லிட்டர் பால் கூட செய்யலாம். இந்த 1/2 லிட்டர் பால் நல்லா கொதித்து வரணும். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு நம்ம கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பால் அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் பாருங்கள் நல்லா கொதிக்குதுன்னு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 10 முந்திரியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே போலவே 5 பாதாம் 5 பிஸ்தாவும் நல்லா பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை நான் தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாம் தான் இதுக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா பால் பாருங்கள் நல்லா வற்றி வந்திருக்குன்னு. முதல்ல நம்ம ஊற்றின பாலுக்கும் இப்போ இருக்கிற பாலுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அது நல்லா க்ரீமியாக வரும். இல்லைன்னா நம்ம பால்கோவாக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, திரி அந்த மாதிரி மாறிடும். அதனால் நீங்கள் கை விடாமல் உங்களால் எவ்வளோவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற ஏடு எல்லாம் நம்ம நல்லா ஓரத்தில் இருக்கிறது எல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷமாக பால் நல்லா கொதித்து நல்லா சுண்டி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்ச குங்குமப்பூவை சேர்த்துக்கிறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா அதிலே பால்லே நல்லா கொதித்து வரணும். நிறைய பேர் பாசுந்தி செய்யும்போது லாஸ்ட்டில் தான் நட்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும்போது க்ரன்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி பச்சை வாசனையாக அடிக்கும். நம்ம இந்த மாதிரி பால்லே நல்லா கொதிக்க வைக்கும்போது அது இன்னும் நல்லா யம்மி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பால் நல்லா சிம்லே வச்சு நல்லா கலந்துக்கலாம். நம்ம கைவிடாமல் கலந்ததால தான் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது. இல்லைன்னா ஒரு மாதிரியாக திரியாக மாதிரி மாறிடும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நிறைய பேர் இது கஷ்டம்னு நினச்சிருக்கீங்க. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட முடியும். நான் சொன்ன இன்றைக்கி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்வீட் ஸ்டால் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரியே சூப்பரான பாசுந்தி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா இருக்கிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா வற்றி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஓரத்துல எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா பால் கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம நல்லா ஆற வைக்கலாம். இப்போ நல்லா ஆறினோடனே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இந்த அருமையான பாசுந்தியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.